தேர்தல் நேரத்துல உடனே ஒரு ஸ்கீம் அறிவிச்சு இலவசங்களை வந்து குடுக்குறீங்க. ஆமா, தேர்தல் இல்ல அவர் சொல்றது வந்து ஓகே தான். ஆனா தேர்தல் நேரம் வந்து இந்த கருத்தை அவர் எப்ப சொல்றாரு? இப்ப தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு எல்லாம் தேர்தல் வர நேரத்துல இவர் இதை சொல்றாரு, இலவசம் எல்லாம் கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாரு. ஆனா பீகாருக்கு தேர்தல் நடந்துச்சுல, ஆமா, வேர்ல்டு பேங்க்ல பணம் வாங்கி எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 10,000 போட்டு. அதுதாங்க, அவங்க வந்து பிஜேபிக்கு ரொம்ப பெரிய ஹை ஸ்டேக் உள்ள ஒரு ஸ்டேட் பீகார். நாங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதை முயற்சி பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபாய் பணம் போட்டு விட்டாங்க. இது வந்து உங்களுடைய வேலை வாய்ப்புக்கான லோனு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க்ல வாங்கின நிதியை இதுக்கு பயன்படுத்தினாங்க. அப்பெல்லாம் இவர் எந்த கருத்தையும் சொல்லல. இப்போ வந்து இவரு என்ன வழக்கு போனாலும் சரி உடனே வந்து இலவச. நாளைக்கு தேர்தல் அறிவிப்பு அப்படின்னா இன்னைக்கு அந்த 10,000 போட்டாங்க பீகார்ல. அந்த தேர்தலுடைய வெற்றிக்கு அதுக்கு எதிராக வந்து பிரசாந்த் கிஷோர் வழக்கே பண்ணாரு, இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நாங்க வந்து ஊக்குவிக்க முடியாது. ஆமா, அப்பெல்லாம் இவங்க வந்து அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த 3 மாநில தேர்தல் வந்து பாரதிய ஜனதாவுக்கு நெருக்கடியான தேர்தல் வந்துட்டு இருக்கும் போது 5,000 ரூபாய் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எதிரொலிச்சிருச்சோ. மு.க. ஸ்டாலின் கொடுத்தா 5,000 பிளஸ் வந்து கூடுதலா அடுத்த ஆட்சிக்கு வந்தா 2,000 மாதம் கொடுப்போம் அப்படின்றது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 5,000 ரூபாய் இவங்க போடும் போது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இவங்களுக்கு வரும்போது எல்லாருக்கும் மெசேஜ் வருது பெண்களுக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பஸ்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து பெண்களுடைய போனுக்கு வந்து செல்போனுக்கு வந்து மெசேஜ் வருது, 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, ஒரே பஸ்ல எல்லா பெண்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஆனா அந்த பஸ் போய் சேர்றதுக்குள்ள நிறைய பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நாங்க போயிட்டு அதை பேங்க்ல போய் நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்துல சொல்றாரு. இறங்கி எடுக்க போறோம். ஏன் அந்த பதட்டம் வருது அப்படின்னா, இதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த பணத்தை பிளாக் பண்ணி வச்சிருவாங்க, இல்ல பணத்தை எடுத்துருவாங்க, நம்ம கையில வந்து சேராது அப்படின்ற பதட்டம். சாதாரண உழைக்கிற ஏழை மக்களுக்கு, பெண்களுக்கு ஏன் அந்த பதட்டம் வருது? திருடனை பார்த்து பயப்பட வேண்டியவங்க வந்து ஒரு ஒன்றிய அரசை பார்த்து பயப்படுறாங்க. பாஜக அரசு. அந்த பயத்துக்கான காரணம் இருக்கு.